no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பாஜக பயன்படுத்துகிற ஒரு கைக்கூலி என்கின்ற அந்த அடையாளத்தோடு தேவர் பெருமகனுடைய குரு பூஜையில் தான் இன்னும் இருக்கையா, என்னன்னா அதிமுகவில் தான் இருக்கேன், அரசியலில் நானும் தவிர்க்கப்பட முடியாத சக்தி என்று தன்னை காட்டிக்கொள்வதற்கான இடமாக குரு பூஜை பயன்படுத்த நாம் இருவரும் தேவரையா நினைவிடத்தில் தமிழ்நாட்டுக்கு நாங்களும் ஒரு தவிர்க்கப்பட முடியாத சக்தி. இது அதிமுக தொண்டனுக்கு, தென் மாவட்ட முக்குளத்தூர் இளைஞர்களுக்கு, முக்குளத்தூர் சமூகத்துக்கு ஒரு செய்தி சொல்வதற்காகத்தான் குரு பூஜை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதே நிலைமை தான் டிடிவி. 3 பேர் ஒன்னா போறதா பிளான் இருந்ததா நேற்றுக்கே சில செய்திகள் பரவியது. சசிகலா அவங்க வரல, அவங்க தாமதமா வர்றதாக அவரே சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க 4 பேர் இதுல? இல்லை, இன்னும் 4 பேர் இல்லை, இன்னும் 4 பேர் 8 பேர் சேர்ந்தாலும் சரி, அதிமுகவிலிருந்து இவர்கள் வெகு தூரத்துக்கு தொடர்பு எல்லைக்கு வெளியே போன நபர்கள் தான் இந்த 4 பேர். இந்த இரட்டை இலையை பங்கு போடவே முடியலையே. ஓபிஎஸ்ஸால முடியல, டிடிவியால முடியல, செங்கோட்டையனால முடியல. செங்கோட்டைய இரட்டை இலையில அங்கே நிற்க முடியுமா? கோபியில எடப்பாடி தயவு இல்லாம கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டை நிற்கவே முடியாது. சுயேட்சை இருந்தாருன்னா செங்கோட்டையனுக்கு பின்னாடி தெரிந்த அதிமுக கிளைக்கழக ஒன்றிய நகரம் பூரா சாணி அடிப்பான். துரோகத்தை வீழ்த்த ஒண்ணு சேர்றோன்றாங்க சார். யாரு? டிடிவி சொல்றாரு. துரோகத்தை வீழ்த்த அம்மா எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம் அப்படின்றாங்க. துரோகம்ன்றது இபிஎஸ் சொல்றாங்க. இல்ல, வாஸ்தவம் தான். எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, ரெட்டேலை ஆட்சி, அமராமல் ஆட்சி கவிழ்த்தது யாரு? ஓபிஎஸ், டிடிவி. யாரு துரோகம்? யார் துரோகம் என்று சொல்லுவது? அதிமுகவுக்கு துரோகம் செய்தவன் தான் துரோகம். எடப்பாடிக்கு பாஜக கொடுக்காத அழுத்தல், திமுக பண்ணாத வேலையில் எடப்பாடிக்கு அவ்வளவு அழுத்தம். இந்த கட்சியை கபலீகரம் பண்ணுவதற்கு நீங்க சீன டிராகனை போல பாஜக காத்துட்டு, இதையெல்லாம் ஓபிஎஸ் வந்து மொத்தமாக கொடுத்துட்டு விட்டுட்டு வந்திருப்போம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம் பாண்டியன் சார். தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று சொன்ன ஐயா முத்துராமலிங்க தேவருடைய 118வது பிறந்த நாள் இன்றைக்கு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பசும்பொன்னில் ஒரு கோலாகல கொண்டாட்டம். அங்கு தலைவர்கள்லாம் முகாமிட்டு அவருக்கு வீரவணக்கமும் அதே போல மரியாதையும் செலுத்தி வருகிறார்கள். இந்த நிகழ்வில் அதிமுகவின் அடையாளமாக இன்னமும் தங்களை காட்டிக்கொள்கிற திரு டிடிவி தினகரன், அவர் அமமுக தலைவர். இருந்தாலும் ஓபிஎஸ், திரு செங்கோட்டையன், அவரு நான் அதிமுகவில் இருக்கிற பதவிகள்ல இருந்து தான் விலக்கியிருக்காங்க. நான் அதிமுகவில் அவர் இருக்காரு. இப்ப என்ன முடிவு எடுக்க போறாரு எடப்பாடின்னு தெரியல. டிடிவியும் ஓபிஎஸும் அதே போல திரு செங்கோட்டையன் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. கூட்டா பேட்டி அளிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து சபதம் எடுக்கிறோம்ன்றாரு திரு ஓபிஎஸ். அம்மாவுடைய ஆட்சி தான் அமையணும்ன்றாரு. நேற்றைக்கு வந்து திடீர்னு இப்படியே போயிட்டு இருந்தா திமுக தான் வரும்னு வேற சொல்லிட்டாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறத? இதுல ஏதேனும் அரசியல் இருக்கா? ஏதேனும் திட்டம் இருக்கா? இப்போ கொங்கு மண்டலத்தில் உடைய ஜெயலலிதா அவருடைய தளபதி செங்கோட்டையன், இது தமிழ்நாடு முழுக்க அனைவரும் அதிமுகவை, ஜெயலலிதாவை, எம்ஜிஆரை தெரிந்த அத்தனை பேருக்கும் செங்கோட்டையனு தெரியும். சரி, இப்போ இந்த செங்கோட்டையன் அதிமுகவின் துரோக வரலாற்றில் ஒரு மைல்கல். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியோடு இணைந்து பணியாற்றாமல் பிஜேபிக்காக பணியாற்றிய காரணத்தினால், சரி, பிஜேபியினுடைய பி டீமாக பிஜேபி எடப்பாடியை அதிமுகவை வழிக்கு கொண்டு வருவதற்கான
ஒரு துருப்பு சீட்டாக பாஜகவுக்கு பயன்பட்டார் என்ற கோபம் அதிமுக தொண்டனுக்கு என்ன இருக்கு. இந்த கோபத்தை அதிமுக தொண்ட இவர் அதிமுகவை அழிப்பதற்கு பாஜக பயன்படுத்துகிற ஒரு கை கூலி என்கின்ற அந்த அடையாளத்தோடு தேவர் பெருமகனுடைய குரு பூஜையில் தான் இன்னும் இருக்கையா, என்னன்னா அதிமுகவில் தான் இருக்க, தன்னை அரசியலில் ஒரு நானும் தவிர்க்கப்பட முடியாத சக்தி என்று தன்னை காட்டிக்கொள்வதற்கான இடமாக குரு பூஜை பயன்படுத்தினார். இதுதான், இதை தாண்டி அரசியல் இல்லை. இப்போ இந்த அரசியல்ல நானும் வர்றேன், எங்க குரு பூஜைக்கு வர்றேன், இதை ஓபிஎஸ்ஸிடம் சொன்ன பிறகு எனக்கு இதே நிலைமை தான், என்னையும் சீந்துவார் இல்லை, அதிமுகவில் யாரும் என்னை பார்ப்பதும் இல்லை, நான் ஒரு முதலமைச்சராக இருந்தவன், சரி துணை முதலமைச்சராக இருந்தவன், இன்னும் சொல்ல போனா அம்மாவால் பாராட்டப்பட்டவன் சீராட்டப்பட்டவன், உங்களுக்கு என்ன நிலைமை வந்திருக்கோ செங்கோட்டையனுக்கு அதே நிலைமை தான் எனக்கும் வந்திருக்கிறது. ஆகையால் நாம் இருவரும் தேவரையா நினைவிடத்தில் தமிழ்நாட்டுக்கு நாங்களும் ஒரு தவிர்க்கப்பட முடியாத சக்தி. இது அதிமுக தொண்டனுக்கு தென் மாவட்ட முக்குளத்தூர் இளைஞர்களுக்கு முக்குளத்தூர் சமூகத்துக்கு ஒரு செய்தி சொல்வதற்காகத்தான் குரு பூஜை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதே நிலைமை தான் டிடிவி. இல்லை டிடிவி இதில் அவங்க ஓபிஎஸும் திரு செங்கோட்டையனும் ஒன்றா காரில் போனாங்க, டிடிவி வழியில தான் பார்த்தாரு, ஆனால் இணைந்து எல்லாம் ஒன்றா போனாங்க. ஏற்கனவே 3 பேர் ஒன்றா போகிறதா பிளான் இருந்ததா நேற்றுக்கே சில செய்திகள் பரவியது. ஆனால் இன்றைக்கு அந்த ஸ்பாட்ல ஒன்று சேர்ந்துருக்காங்க. இதில் சசிகலா அவங்க வரல, அவங்க தாமதமாக வர்றதாக அவரே சொல்கிறாரு. திரு டிடிவி தினகரன் தாமதமாகுது, எதற்கு தாமதமாயிட்டு இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம், அதுக்கு பிறகு காத்திருந்து திரு ஓபிஎஸ் செங்கோட்டையனை பார்ப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் பார்ப்பணும் அவரும் சொல்லலை. எப்படி பார்க்குறீங்க 4 பேர் இதில்? இல்லை, இன்னும் 4 பேர் இல்லை, இன்னும் 4 பேர் 8 பேர் சேர்ந்தாலும் சரி சரி அதிமுகவிலிருந்து இவர்கள் வெகு தூரத்துக்கு தொடர்பு எல்லைக்கு வெளியே போன நபர்கள் தான் இந்த 4 பேரும். அதிமுக தொண்டர்களால் இவர்களை பிரிக்க முடியாத நிலை இருந்திருந்தால் எடப்பாடியே இவர்களை நீக்கியிருக்க மாட்டார். எடப்பாடியே இவர்களை கண்டு அஞ்சிருப்பார். நீங்க செங்கோட்டையனை ஒட்டி தமிழ்நாட்டினுடைய கொங்கு மேற்கு மண்டலம், செங்கோட்டை தாய பெல்ட், செங்கோட்டையனை பார்த்து எடப்பாடி நடுங்கி அஞ்சி செங்கோட்டையனை எதுவாக இருந்தாலும் செங்கோட்டையனை கேட்டுதான் செய்யணும் நிலைமைக்கு எடப்பாடி வந்திருப்பார். கொங்கு நாட்டு தங்கம்ன்றாரு திரு டிடிவி. கொங்கு நாட்டு தங்கம் திரு செங்கோட்டையன் இங்க வந்திருக்காரு அப்படின்றாரு. ஆமா, கொங்கு நாட்டு தங்கத்துக்கு பின்னாடி ஒரு பித்தளை கூட வரலையே, ஒரு 1000 வாகனத்தில் அணிவகுத்து இருந்தாருன்னா இது செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய கொங்கு நாடு கொங்கு மண்டலமே ஐயாவுக்கு மரியாதை செலுத்துவதற்கு ஒரு பெரிய பேரணி, 1000 கார்களில் பெரிய பேரணி, எவ்வளவு பெரிய செய்தியா இருக்கும். இப்ப கூட இவங்க 3 பேரும் சேர்ந்தது செய்தி ஆயிடுச்சே. இல்ல, என்ன செய்தியானாலும் அடுத்த நாளைக்கு மறந்துடுவான். நாளைக்கு இது அதிமுக தொண்டனை ஊடுருவக்கூடிய எந்த செய்தி அங்க இல்லையே. அதிமுகங்கிற ஒரு வலிமையான கட்சி, இரட்டை இலை அதனுடைய பெரிய ஆயுதம், வெப்பன், AK-47 போல பெரிய வெப்பன். இந்த இரட்டை இலை முழுக்க யார்கிட்ட இருக்கு? எடப்பாடிட்டு போய் சேர்ந்துச்சு. இந்த இரட்டை இலையை பங்கு போடவே முடியலையே. ஓபிஎஸ்ஸாலே முடியல, டிடிவியால முடியல, செங்கோட்டையனால முடியல. செங்கோட்டைய இரட்டை இலையில அங்கே நிற்க முடியுமா கோபியில? எடப்பாடி தயவை எடப்பாடி தயவு இல்லாம கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டை நிற்கவே முடியாது. சுயேட்சை இருந்தாருன்னா செங்கோட்டையனுக்கு பின்னாடி தெரிந்த அதிமுக கிளைக்கழக ஒன்றிய நகரம் பூரா சாணி அடிப்பான் செங்கோட்டை மேல, செங்கோட்டை போஸ்டர் மேல. அங்க அதே தொகுதியில கோபியிலேயே அதிமுகவுக்கு எதிராக இவரே நின்றாலும் சாணி அடி விழுகும். அதிமுகவால் இரட்டைகளில் நிறுத்தப்பட்ட ஒரு நபரை செங்கோட்டையனை
மதிக்க மாட்டார். ஏன் ராமநாதபுரத்துல திரு ஓபிஎஸ் நின்று 2வது இடம் வந்தாருல்ல? 2வது இடம் எதில் இருந்தாரு? பலாப்பழத்தில். யார் ஆதரவு கொடுத்தா? பாஜக. இதான் ஒரு அதிமுக அடையாளத்துக்கு கிடைக்கிற மரியாதை. எத்தனை பேர் இரட்டை இலைய ஆதரவில் எம்எல்ஏ எம்பி நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினரா எத்தனை பேர் போயிருக்கான்? உள்டாவா இருக்கு, அப்படியே தலையில் இருக்கு. எப்படி அதிமுக வேட்பாளரை எதிர்த்து யார் நிற்கிறா? இரட்டை இலை இல்லாமல் பலாப்பழத்தில் நிற்கிறாரு. இரட்டை இலையில் நிற்க வேண்டிய ஓபிஎஸ் எதில் நிற்கிறாரு? பலாப்பழத்தில். அப்போ இரட்டை இலைக்கு எதிராக தான் நீங்க அரசியல் பண்றீங்க. அது எப்படி அதிமுக? ஆனாலும் பின்னுக்கும் தள்ளிட்டாங்க, அவங்க பின்னுக்கு தள்ளி இருக்காரு. பின்னுக்கு தள்ளினாரு, முன்னுக்கு தள்ளினாருங்க. அரசியல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிடுவாரா, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவாரா, இல்ல முதலமைச்சர் ஆயிடுவாரா, துணை முதலமைச்சர் ஆக முடியுமா, இல்ல பழைய பிடபிள்யூ மினிஸ்டர் ஆக முடியுமா? ஆக முடியுமா? துரோகத்தை வீழ்த்த ஒண்ணு சேர்றோன்றாங்க சார். யாரு? டிடிவி சொல்றாரு, துரோகத்தை வீழ்த்த அம்மா எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம் அப்படின்றாங்க. துரோகம்ன்றது இபிஎஸ் சொல்றாங்க. இல்ல, வாஸ்தவம் தான். எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, ரெட்டேலை ஆட்சி, அமராமல் ஆட்சி கவிழ்த்தது யார்? யாரு? ஓபிஎஸ், டிடிவி. இப்ப யாரு துரோகம்? யார் துரோகம் என்று சொல்லுவது? அதிமுகவுக்கு துரோகம் செய்தவன் தான் துரோகம். இல்ல, கபில் கவலாம் இல்ல, அது சரி கட்டிட்டாங்க. ஆனா கபில் கவலாம் கிடையாது. இல்லங்க, எதிரா ஓட்டு போட்டா அதுக்கு என்ன பேரு? கபில் கவல். ஜெயலலிதா இருக்கும்போது எதிரா ஓட்டு போட்டுருவியா? எம்ஜிஆர் உயிரோடு இருந்தா கபிலுக்கு ஓட்டு போட்டுருவியா? வாய்ப்பே இல்லை. அப்போ எம்ஜிஆர் இல்லாத இடத்தை ஜெயலலிதா நிரப்பினார், ஜெயலலிதா இல்லாத இடத்தை எடப்பாடி நிரப்புகிறார். அப்ப அதை கவிழ்ப்பதோ, ஜெயலலிதாவை கவிழ்ப்பதோ, இரட்டை இலையை கவிழ்ப்பதோ ஒண்ணுதான். ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன் சார். ஓபிஎஸ்ஓ டிடிவியோ திரு செங்கோட்டையனோ எடப்பாடியை விட சீனியர் தானே? சீனியர் தான். நான் டிடிவின்னு சொல்றேன். ஆமா. ஆமா தானே? ஆமா. ஏன்னா டிடிவிக்கே ஓட்டு கேட்டவர் சிஎம்ஆ இருக்குல்ல, எடப்பாடி கேட்டார் ஓட்டு. ஆமா தானே? நடந்துச்சுல ஆர்கே நகர்ல. சோ அவர் சீனியர் தானே? ஆமா. ஆனாலும் இவங்கெல்லாம் அதிமுக இல்ல, இவர் மட்டும் தான் அதிமுக அப்படின்றது ஏன் இவங்க போய் தெருவா ஊரா பரப்புரை பண்ணா அடுத்து ஒன்னா சேர்ந்து இல்ல ஒருத்தரும் பின்னாடி வரமாட்டேங்கிறானே, அதுதானே பிரச்சனை. வந்தா இந்த 3 பேர் சும்மா இருப்பாங்களா? தென் மாவட்டம் அவங்க கையில எடுத்து மாவட்டமா இருக்கு சார். தேவர் திருமகனாருடைய காலடியில போய் நின்ட்டாங்க. அவங்க சபதம் எடுத்துட்டான்றாரு ஓபிஎஸ். இல்ல, இதெல்லாம் இது எத்தனாவது வருஷம்? அது எத்தனாவது சபதம்? இல்ல இது எத்தனாவது சபதம்? அதிமுக விட்டு ஓபிஎஸ் தூக்கி வீசி எத்தனை வருஷம் ஆச்சு? அவரு பல சபதம் எடுத்துட்டாரு, தர்மயுத்தமே பண்ணாரு. அப்புறம் அதல்ல, நீங்க நம்பிக்கை பெற வேண்டியவர்கள் யாரும் உலகத்திலே எவனும் கிடையாது. தொண்டன், அதிமுக தொண்டன். அதிமுக தொண்டன் நீங்க 5 மாவட்டத்தை கையில் வச்சிருந்தீங்கன்னா எது? தேனி, பெரியகுளம், திண்டுக்கல், மதுரை, பக்கத்தில் இருக்கிற விருதுநகர், இப்படி ஒரு 5 மாவட்டம், 10 மாவட்டத்துக்கெல்லாம் போக வேண்டாம். 5 மாவட்டத்துக்குள்ள எடப்பாடி நுழைய முடியாத நிலைமை இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. 5 மாவட்டங்கள்ல நகரம், ஒன்றியம், கிளை, பேரூராட்சி, ஊராட்சி, உள்ளாட்சி, எல்லா ஆட்சியும் குண்டோட காய்ப்பமையா. எங்க ஐயா ஓபிஎஸ் தான் எங்களுக்கு தலைவர். ஓபிஎஸ் தான் உண்மையான புரட்சி தலைவருடைய தொண்டன், புரட்சி தலைவியினுடைய போர்படை தளபதி. இப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லையே. நீங்க உங்க அடையாளத்தை மறந்து எங்க போயிருக்கீங்க? ராமநாதபுரம் போயிருக்கீங்க, ராமேஸ்வரத்துக்கு தலைமுழுகிறதுக்கு. அப்போ உங்களுக்கு உங்களுடைய ஏரியாவில் செல்வாக்கே இல்லை, பேஸே இல்லை. தினகரனுக்கு சேனிக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, டிடிவிக்காக விட்டு கொடுத்ததா திரு ரவீந்திரநாத் ஓபிஎஸ் உடைய சன் அன்னைக்கு சொன்னாரு. ஓபிஎஸ் ஏன் அங்க நிக்கல அப்படின்னா, அதே போல அவர் ஏன் அங்க நிக்கலன்னா, ஏன்னா முன்னாள் எம்பி இல்ல அந்த தொகுதியில், அவர் மட்டும் தான் ஜெயிச்சவர். டிடிவிக்காக நாங்க விட்டு கொடுத்தோம் அப்படின்னாங்க. இல்லைங்க, அதாவது டிடிவி சொந்த ஊர் மன்னார்குடி. ஆமா, டெல்டா மாவட்டம். அவர் அந்த பக்கம் போறதே இல்லை, அந்த பக்கம் போவதே இல்லை. மன்னார்குடி தான் உங்க பூர்வீகம். மன்னார்குடி எங்க இருக்குன்னு கேட்குறீங்க. அப்போ சொந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்ட சசிகலா டிடிவி குடும்பம் எங்க போய் அடைக்கலமா இருக்கு? ஓபிஎஸ் அங்கிருந்து இவருக்கு விட்டு கொடுத்துட்டு போனாருன்னா காதில் பூச்சுட்டுருக்கிற வேலை. அதிமுக ஜெயலலிதா என்ன பண்ணுன்னா ஆண்டிப்பட்டியில் போய் நிற்கும்.
ஆண்டிப்பட்டிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஆண்டிப்பட்டி அந்த பக்கம் அடுத்து மலை இருக்குது, எங்கே கேரளா மலை பின்னாடி போனோம் வருஷ நாடு. அங்கேருந்து நேரம் பர்கூர் போகும். பர்கூர் என்ன மலை இருக்குது? பின்னாடி போனால் கர்நாடகா மலை இருக்குது. இப்படி எங்கே நின்னாலும் அந்த அம்மா ஜெயிக்கும். என்ன காரணம்? அதிமுக என்பது ரெட்டை இலை என்பது தான் அங்கே சின்னம். சரி. ஆனால் உங்களால் ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி இவர்களால் அதிமுகவை ஊடுருவ முடியல. அதிமுகவை ஊடுருவிய ஒரே ஆள் யாருன்னா எடப்பாடி. இப்போ எடப்பாடி வைத்தது தான் சட்டமாகி போச்சு. ஏன்னா எடப்பாடி ஒரு சர்வாதிகாரியாக இல்லை ஒரு பெரிய தானை தலைவனும் அல்ல. அதிமுக தொண்டன் நம்புறான். அதிமுக தொண்டன் இந்த கட்சியை எடப்பாடி காப்பாற்றுவார். இதே எடப்பாடிக்கு பாஜக கொடுக்காத அழுத்தம் இல்லை, திமுக பண்ணாத வேலை இல்லை. அத்தனை அழுத்தம், அத்தனை உள்ளூர்லேயும் சரி வெளியூர்லேயும் சரி மாநிலத்திலையும் சரி மத்தியிலையும் சரி எடப்பாடிக்கு அவ்வளவு அழுத்தம். இந்த கட்சியை கபலீகரம் பண்ணுவதற்கு நீங்கள் சீன டிராகனை போல பாஜக காத்துட்ருக்கு. இதையெல்லாம் ஓபிஎஸ் வந்து மொத்தமாக கொடுத்துட்டு விட்டுட்டு வந்திருப்பார். ஒரே மிரட்டல்ல ஓபிஎஸ் சப்தமும் ஒடுங்கி போயிடுவார். மிஸ்டர் பணிவு எடப்பாடிய மிஸ்டர் துணிவுங்கிறான். ஏன் யாருக்கு பணிவு? யாரை பார்த்தாலும் பணிவு. மோடியை பார்த்தாலும் பணிவு, நட்டாவை பார்த்தாலும் பணிவு, அமித்ஷாவை பார்த்தாலும் பணிவு, அண்ணாமலையை பார்த்தாலும் பணிவு. அண்ணாமலையை ஆதரவு கேட்டு கமலாலயத்துக்கு போகிறார். அண்ணாமலை பெரிய ஜெய்ஜாண்டி தலைவராக இருக்கும்போது ஓபிஎஸ் வாசலில் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், முன்னாள் முதலமைச்சர் அவரை ரிசீவ் பண்ணி கூட கூட்டிகிட்டு போல. அண்ணாமலை பேசி முடிச்சுட்டு வரும்போது வழி அனுப்ப கூட வரல. ஜெயலலிதா வீட்டுக்கு போகிற அத்தனை தலைவர்களையும் ஜெயலலிதா பால்கனி பாப்பான்னு சொல்லக்கூடிய அந்த பால்கனி பாப்பா வாசலில் வந்து கூட்டிகிட்டு போகும். வாசலில் வந்து வழி அனுப்பி வைக்கும். ராமதாஸ் உட்பட வைகோ உட்பட அத்தனை பேருக்கு தான் மரியாதை. எங்கே? பாய்ஸ் கார்டனில் பல மத்திய மாநில அமைச்சர்கள்லாம் காத்து கொண்டு இருந்த இடம் அது. அங்கேயே அந்த அம்மா வாசலில் வந்து கூட்டிகிட்டு போகும். திருப்பி வாசலில் வந்து காரை ஏற்றி விட்டு போகும். ஆனால் ஓபிஎஸ் அண்ணாமலையே எண்ணாமலை திரும்பியே பார்க்கல. அப்போது எடப்பாடி இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாகி இருந்தால் அந்த இடம் எப்படி இருந்திருக்கு தெரியுமா? அப்போ சுயமரியாதை தாங்க முக்கிய அரசியலுக்கு. சுயமரியாதை இயக்கம் தான் அந்த திராவிட இயக்கம். பகுத்தறிவாளர் இயக்கம் தான் அந்த திராவிட இயக்கம். இது ரெண்டுமே இல்லைன்னா நீ திராவிட இயக்கத்தினுடைய வச்சு வார்ப்பு எதுவுமே நீ சொல்ல முடியாது. இல்ல 3 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, ஏதோ நடக்க போகுது சார் அரசியல்ல. ஒன்றும் நடக்காது. ஒரு நாள் செய்தி, அவ்வளவுதான். ஒரு நாள் செய்தி. அதுக்கு நீங்க எந்த இடத்த பயன்படுத்துறீங்க? தேவர் திருமகன் குரு பூஜையை பயன்படுத்துறீங்க. இது எல்லாமே காலாவதியான மருந்துகள் மாத்திரைகள் என்பதை போலதான். நீங்க எந்த நோயும் சரி பண்ண முடியாது, எந்த வியாதியும் நீங்க தீர்க்க முடியாது. இது நல்ல வேளை இன்னொரு அம்மா வரல, சசி அம்மா வரல. வந்திருந்தா இதே தான். ஒரு நாள் மத்தியானம் வரைக்கும் செய்தி போடுவான் பத்திரிகையால. அதன் பிறகு பழைய செய்தியா போயிடும். தென் மாவட்டத்துல அதிமுக வீக்கா இருக்கு, எடப்பாடிக்கு அங்க பலம் குறைவா இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல. இவங்க 3 பேரு சசிகலாவும் ஒன்று சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்க்கல, அவங்கள சந்திப்பாங்கன்னு டிடிவி சொல்லியிருக்காரு. ஒருவேளை சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க 4 பேரும் ஒன்று சேர்ந்து தென் மாவட்ட வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்யறதுக்குன்னு ஒரு அரசியல் பண்ணாங்கன்னா அது வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் வீக்கா தானே போகும். இல்லை, அதிமுக வீக்கா இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்போ அதிமுகவுடைய நிலைமை அப்படி இல்லை. திமுகவுடைய அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. போக போக நீங்கள் எப்போயுமே நம்ம வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் 3 வேட்பாளர் என்னன்னா தன்னுடைய வாக்கை வெட்டியாக ஒருத்தருக்கு போட்டு தோத்து போகிற தோல்வி அடைகிற ஒரு வேட்பாளருக்கு ஓட்டே போட மாட்டான். யார் ஜெயிப்பான்னு பார்ப்பான்.
வெற்றி பெறுகிற வேட்பாளருக்கு தான் வாக்கு போடுவான். இது வந்து இந்த கூரிய அறிவு யாருக்கு தெரியுமா இருக்கு? முஸ்லீமுக்கு இருக்கு, கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கு. ஏன் பாஜகவுக்கு எதிராக உள்ளூர்ல ஒரு முஸ்லீம் நிற்பாரு, அவருக்கு போட மாட்டாங்க. யாருக்கு போடுவாங்க? திமுக தான் போடுவாங்க. சரி, ஏன்? ஜெயிக்கிறவங்களுக்கு. இவனுக்கு போட்டு இவன் நம்மால் தான். அவனுக்கு உள்ளா போட்டிருக்கா, லுங்கி கட்டியிருக்கா, கஞ்சி குடிக்கிறாரு, தாடி வச்சிருக்காரு, அவரும் பள்ளிவாசல் தொழுகிறாரு, அவருக்கு போடவே மாட்டான். அதே ஊர்ல வேட்பாளர் யார் இருப்பா? திமுக. ராமசாமி மகன் கந்தசாமி நிற்பார், அவருக்கு தான் போடுவான். இது என்ன? ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடு. நம்ம பொது எதிரி யாரு? மோடி மஸ்தான் தான் பொது எதிரி. மோடியை ஒழிக்கணும்யா. நம்ம பாய்க்கு போட்டு பிரயோஜனம்ல. நீ அடுத்து கந்தசாமிக்கு போடு, குத்து. இந்த கூரிய அறிவு யாருக்கு இருக்கு? கூர்மையான அறிவு யாருக்கு? முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் படித்த தலித்துகளுக்கு இருக்கு. அதே தான் இப்போ நீங்க சொல்லுகிற முக்குளத்தோர் என்ன பார்ப்பாங்க? ஏயா இந்த ஆட்களுக்கு போட்டு வீணா வெட்டியா ஓட்டு போடுவதை விட எடப்பாடி வெற்றி பெற்றால் திமுக வீழ்த்தப்படும். திமுக நம்ம ஆட்கள் இருக்காங்க, பல ஓபிஎஸ் அங்க இருக்காங்க, பல ஓபிஎஸ்கள். உதயகுமார் மணியை போட்டு அப்படியே முதலமைச்சர் எப்படா ஆளான்னு பார்த்து சித்தி பார்க்குறாரு. உதயகுமார் ஆர்பி உதயகுமார் நிர்மலா சீதாராமனை போய் சொன்ன அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு பெரிய தொழிலதிபர் போய் பார்த்து தொழிலதிபரோட போயிருக்காரு. யார்? ஆர்பி உதயகுமார் போய் அம்மாவை பார்த்து, அம்மா என்ன கொஞ்சம் லிஸ்ட்டில் வச்சுங்க, ஏதாவது வழக்கு போட்டு எடப்பாடி முதலமைச்சர் ஆக முடியலைங்கிற நிலைமை வரும்போது என்ன கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கம்மா, நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்பேன். இது எப்போ நடந்துச்சு? எல்லாம் சார், நாற்காலிக்கான யுத்தம் உலகத்துல நடந்து கொண்டே இருக்கு. அவரும் முதலமைச்சர். ஆமா, இப்ப ஆளு மணியில பாத்தீங்களா டிஷர்ட், அவருதான் இபிஎஸ் வந்து பசும்பொண்ணுக்கு வர்றதுக்காக ரத்தத்துல கையெழுத்து வாங்கினாரு பாத்தீங்களா? ஆமா ஆமா, ரத்தத்திலே எவ்வளவு உணர்வா இருக்காரு பாருங்க. இல்ல அவ்வளவு. நீங்க இவர் முதலமைச்சர் அந்த அம்மா ஆனவனை 2011 செருப்பே போடாம வந்தார் சட்டசபைக்கு. ஆமா, என்னன்னு கேட்டாங்க. அம்மா இருக்கிற இடம் கோயில், அந்த கோயில செருப்புல. அந்த அம்மா சொல்லிச்சு, நானே நடிகை, நானே பல ஆக்ட் பண்ணியிருக்கேன், எம்ஜிஆர் கூட 26 ஆக்ட் பண்ணியிருக்கேன், தர்மேந்திரா கூட நடிச்சிருக்கேன், சோபன் பாபு கூட நடிச்சிருக்கேன், ஜெய்சங்கர் கூட நடிச்சிருக்கேன், நடிக்காமலும் இருந்திருக்கேன், பல சீனை போட்டிருக்கேன். நான் ஏங்கிட்டே சீனா தொலைச்சு செருப்பை போட்டு வா. இப்படி உதயகுமார் அங்க அவர் கோயில் கட்டியிருக்காரு. எங்க அவரு அம்மா கோயில் திருமங்கலம். ஆட்சி இருக்க வரைக்கும் கட்டிக்கு வர வரைக்கும் சோறு போட்டாரு. ஆட்சி போனோடனே எவனுக்கு சோறு இல்லை. ஆட்சி போனோடனையும் எவனுக்கு சோறு இல்லை, சிங்கிள் டீ கூட கிடையாது. அப்போ உங்களோட மதுரை மேலூர் மதுரை சிவகாசி திண்டுக்கல்னு 2 ரூபாய்க்கு கத்திட்டு இருந்த உழைப்பை நான் தவறா சொல்லலை. இன்னைக்கு எத்தனை 1000 கோடி வச்சிருக்கேன். அவருக்கு முதலமைச்சர் ஆசை. அப்புறம் செல்லூர் ராஜு இருக்காரு. நீங்க அதான் எத்தனை ஓபிஎஸ் உருவாக்கி வச்சிருக்காரு. செல்லூர் ராஜு, பழக்கடை பாண்டின்னு ஒரு பழைய தலைவர் இருந்தார். அவரு பழக்கடையில சுமை தூக்குவோர் சங்க தலைவர். யாரு? செல்லூர் ராஜு. இவங்கெல்லாம் என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா, இல்ல நோபல் பரிசு கோஷ்டியா, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியா? இல்ல, அதுதான் அதிமுக. அதுதான் அதிமுக. சந்தோஷம் தான் உங்களுக்கு. அது அதிகாரத்தை கருணாநிதியிடமிருந்து எடுத்து நீங்க சேரிக்கு சாதாரண கொண்டு போய் சேர்த்தவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாமனிதன். அந்த மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட விசில் அடிச்சா குஞ்சுகள் தான் இந்த குஞ்சுகள் பூரா. அப்போ அடுத்து ராஜன் செல்லப்பா அவரு மிக சாதாரண நபர். இன்னைக்கு பல 1000 கோடிகள்ல மதுரா கோட்சையை காலி பண்ணார். இப்படி இப்ப பட்டியல் இருக்கு. இப்போ அங்க திண்டுக்கல் சீனிவாசன், மாயத்தேவருக்கு டிரைவர். இடைத்தேர்தல ஜெயிச்ச மாயத்தேவர். ஆமா, இவர் டிரைவர். வேற என்ன? யாரு? நம்ம இவரு திண்டுக்கல் சீனிவாசன். எல்லாம் என்னங்க, எல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் இறங்கி வந்த ஆளுங்களா? நேருவோடு காந்தியோடு பட்டேலோடு படிச்ச ஆளுங்களா? எல்லாம் இங்க பிளாட்ஃபார்ம் தான், கேரா பிளாட்ஃபார்ம் தான், தர டிக்கெட்டு தான். 40 பைசால சினிமா தியேட்டர்ல மண்ணை குமிச்சு மேல உட்காந்து பார்ப்பான். அந்த பார்ட்டி தான் எல்லாம். இப்போ எடப்பாடி எத்தனை பேர் வச்சிருக்காரு? ஓபிஎஸ்க்கு பதிலா 5 பேரை வச்சிருக்காரு. இது போதும். 5 ஓபிஎஸ் இறக்கி விட்டுருக்க அவங்க சமூக ஆளுங்க. பாத்துக்க, கொஞ்சம் ஏமாந்த மொத்தமதி வித்து போடுவான் சமூகத்தையே. அதையும் பாத்துங்க. சசிகலானா சசிகலா
சசிகலாவால் எத்தனை அந்த ஊரில் மன்னார்குடியில் குபேரர்களாக ஆக்கப்பட்டவன் பட்டியல் எடுங்க, ஒரு ரூபாய் கிடையாது. சொந்த ஊரில் தன்னை தாண்டி யாரும் புகழ் வந்துடக்கூடாது, செல்வாக்கு வந்துடக்கூடாது. ஒரு அமைச்சர் பரம்பரை பணக்காரன் துளசி ஐயா வாண்டையார், அவரை இந்த அம்மா அமைச்சர் ஆக்கிடுச்சு. அமைச்சர் ஆக்கிட்டு போய் மதுரையில் தஞ்சாவூரில் கார் விட்டு இறங்குறாரு. 500 கார் நிற்கிது. இந்த அம்மா பார்க்குது, நமக்கு தாண்டா 500 கார் வரணும், இந்த ஐயா வாண்டையாருக்கு 500 கார் வருது. அங்கே போய் இறங்கும்போது அமைச்சராக இல்லை, முடிஞ்சிருச்சு. பதவி பறிச்சிட்டாங்க. இப்படி அப்போ உங்களுக்கு பின்னாடி எப்படி சொந்த மண்ணில் நிற்பான்? மன்னார்குடியிலேயே ஜெயிக்க முடியலையே. டிஆர் ராஜா தான் நீ என்ன பண்ணி இருக்கணும்? 5 மாவட்டம் சசிகலா அவருடைய பொன்விளையும் பூமி மாவட்டமாக இருக்கணுமா இல்லையா? டெல்டா சசி வேற சொன்ன, சின்னம்மா வேற சொன்னா நெருப்பு பறக்கணுமா இல்லையா? அங்க பஞ்சுவோட பறக்க மாட்டேங்குது. காரணம் யாரையும் நீங்க வளர்த்தியே விடல. அப்ப இவங்கெல்லாம் அதிமுக அடையாளமா இனி மாற முடியாது, எந்த காலத்திலையும் மாற முடியாது. முடிஞ்சு போச்சு. தம்பிதுரையை பத்தி ஒண்ணு சொன்னீங்க, நீங்க தம்பிதுரையை பத்தி ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா. தம்பிதுரை எம்ஜிஆர் காலத்துல அரசியல்வாதி இல்ல, அதாவது எம்ஜிஆர் புருக்குலின்ல படுத்திருக்காரு. சரி. அப்போ நம்ம ஐயா வீரப்ப என்ன பண்றாரு, ஆரம்பி என்ன பண்றாரு, இந்த பழைய ஆளுகளை பூரா ஓரம் கட்டிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி, சரி, அப்போ எம்ஜிஆருடைய போர்படை தளபதினா பெரும் தளபதி தான் குழந்தைவேல்னு ஒருத்தர் இருந்தார். சரி, நீ எம்ஜிஆர் மலையாளின்னு சொன்னா அப்பவே ஒரு பேப்பர் தயார் பண்ணிடுவாரு. தயார் பண்ணி இப்ப ரவி குழந்தைவேல் அவங்க அப்பா இப்ப தொலைக்காட்சி விவாதங்கள் நண்பர் தான் அவரு. அப்பா ஜெய்ஜாண்டி தலைவர், நம்ம திருப்பூர் பக்கத்துல உடம்புலப்பேட்டை. இப்ப உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு, வேலுமணி, பல மணிகள் சேர்ந்தாலும் நிரப்பப்பட முடியாத அமைச்சர். அப்ப உடனே சொல்லுவார், எம்ஜிஆர் எங்களுடைய மன்றாடியார் பரம்பரை சேர்ந்தவரியா? யார் சொல்லுவது? குழந்தைவேல். கருணாநிதி ஆந்திராவில் இருந்து அகதியாக வந்தவரியா? அப்போ இது போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்த இந்த இயக்கம் குழந்தைவேலை போல பல தலைவர்களை உருவாக்கி வைத்திருந்த இயக்கம் இந்த அதிமுக. சோ ஆரம்பிக்கிறப்ப புது முகங்கள் எல்லாம் புரூக்ளின்ல எம்ஜிஆர் படுத்திருக்கும் போது அப்போ நாடாளுமன்ற உறுப்பினரா எல்லாருக்கும் யாரு கொடுத்துட்டாருன்னா பழைய ஆளுகளை பூரா காலி பண்ணி புது டீமை உருவாக்குறாரு. ஆரம்பி உருவாக்கி தம்பித்துறைய தர்மபுரியில் கொடுத்து ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சு போன உடனேயும் ராஜீவ் காந்தி உயிரோடு இருக்காரு. ராஜீவ் காந்தி கேட்கிறாரு, துணை சபாநாயகர் பதவியை உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறோம் கூட்டணி கட்சிக்கு, இல்ல யார் பேரை கொடுங்கன்னு கேட்டா குழந்தைவேலு பேரை ஏதாவது கொடுப்பான்னு எதிர்பார்த்தாரு. ஆனா கொடுத்தது தம்பித்துறை பேர். அப்போ தம்பித்துறையை பத்தி ஐபியில எப்பவுமே உளவுத்துறையில அவருடைய ஜாதகத்தை எடுத்துருவாங்க. இவர் கவுன்சிலராக கூட ஆனதில்லை. யாரு? 500 ரூபா கெஸ்ட் லெக்சர். கல்லூரிகள்ல 500 ரூபாய்க்கு கெஸ்ட் லெக்சர் தான் இந்த தம்பித்துறை. இவர் வேண்டாம், வேற ஏதாவது நாடாளுமன்ற அனுபவம் உள்ளவர்களுடைய பேரை கொடுக்குன்னு கேட்குறாங்க. குழந்தைவேலு நாடாளுமன்ற இல்ல எம்ஜிஆர் கைப்பட யாரை போட சொல்றாரு, தம்பித்துறை தான் போட சொல்றாருன்னு ராஜீவ் காந்திக்கு அழுத்தம். யாரு அழுத்தம் கொடுத்தது? ஆரம்பி கொடுத்துட்டாரு. எம்ஜிஆருடைய ஷேடோ அவரு தானே. ஆமா, அவர் புரூக்ளின்ல இருந்தாரு. அவர் புரூக்ளின் இருக்காரு. எம்ஜிஆர் எதை நீங்க அந்த தேர்தலை ஆரம்பி தான் நடத்துறாரு. நடத்தி மீண்டும் ஆட்சியை பிடிக்கிற காரணமே ஆரம்பி தான். ஒரு கழுத்துல புரூக்ளின் உட்கார்ந்து இருக்கிறது போல போஸ்டர் ஃபுல்லா. ஆமா, இந்த அதான் படுத்துக்கிட்டே எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. அப்போ சரி எம்ஜிஆர் இல்ல இவருக்கு அவர் போட்டாரு ஒத்தக்கால் நிற்கிறாருங்க. அப்போ ராஜீவ்காந்தி பார்த்தார், சரி அவர் மீறி நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. துணை சபாநாயகர் தம்பிதுரை. ஆமா, மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் விருப்பப்பட்டவரை ஆக்கி எம்ஜிஆர் புருக்குள்ள மருத்துவமனை எல்லாம் முடிஞ்சு இங்கே வர்றாரு. சென்னை வந்தோடனையும் எல்லாம் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு போறாங்க. அப்போ இவர் தாங்க துணை சபாநாயகர், பாராளுமன்றத்தில் மக்களவை சபாநாயகர் துணை சபாநாயகர் அப்படிங்கிறாரு. நான் எங்கேயும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே தம்பித்துறைய. இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஐயா நீ எந்த ஊரு? எந்த ஊரு? ஐயா நான் தருமபுரி பக்கம். இதுக்கு மேலே கட்சியில் இருந்தியா? இல்ல.
அப்போ எப்படி சுடலை சபாநாயகன் ஐயா ஆரம்பி ஆரம்பி என்ன இந்த பையனை பார்த்ததே இல்லையா, எந்த ஊர்னே தெரியல, துணை சபா ஏன் குழந்தை வேலை ஆக்கலை, ஆரம்பி எப்படி முடிக்கிறார்? அதிகாரம் தன்னிடமிருந்து குழந்தை வேட்டு போச்சுன்னா குழந்தை வேல் ஃபைட் பண்ணுவார். ஆமாம். அப்போ இந்த பயலெல்லாம் வேண்டாம், மாற்ற சொல்லு ராஜீவ்காந்தி போன போடுறா. எம்ஜிஆர் ராஜீவ்காந்தி போன போட்டு சொல்கிறாங்க, இந்த பயலை தூக்கிட்டு குழந்தை வேலை போடு அப்படின்னு. எம்ஜிஆர் ராஜீவ்காந்தி சொல்கிறார், ஐயா போட்டாச்சு, சபை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு, திருப்பி நீ உடனே தூக்குனா அத்தனை பேருக்கும் தகவல் கொடுக்கணும், என்ன காரணம் சொல்லணும், இல்லை உங்களுக்கு தெரியாமல் போலி கையெழுத்தில் துணை சபாநாயகர்னு சொல்ல முடியாது, அதனால் கொஞ்ச நாள் இருக்கட்டையா, என்னை நீ ஏமாத்திட்டு வந்திருக்க, தொலைச்சனா இருக்க வரைக்கும் என் மூஞ்சியை முடிக்காது போ. யாரு? எம்ஜிஆர் தம்பித்துறையை வெட்டி விட்டார். இதெல்லாம் கடந்த காலம் தலைவர் ஆனார். அவர் பல தலைவர்கள் இப்படிதான் ஆயிருக்காங்க. ஏடிஎம்கேல பல தலைவர்கள் இப்படிதான் ஆயிருக்காங்க. நீங்க எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவர்ல இருந்து இதுக்கு வந்துட்டோமே சார், பசுமூன்ல இருந்து நேரா வரலாறுக்கு வந்துட்டோம். வந்துருங்க நேரா பசுமூனுக்கும். இல்லை இப்போ சசிகலா வருவார், ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் 3 பேரும் நாங்கள் அதிமுகவை அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர சபதம் ஏற்போம். இது 542வது சபதம். இப்படி பல சபதங்கள் செய்தோம். அதிமுக தொண்டனால இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்க ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஓபிஎஸ் தென் மண்டல மாநில முதல் மாநாடுன்னு ஒன்று போட சொல்லுங்க, 1 லட்சம் பேரை கூட்ட சொல்லுங்க. மதுரையில் தமுக்க மைதானத்தில் பந்தல போட்டு ஏற்கனவே ஒன்று அந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்டினார் சார், திருச்சியில் கூட்டினாருன்னு நினைக்கிறேன். எங்கே கூட்டினாலும் அது எடுபடலை. உண்மையாகவே அதிமுக தொண்டன் உங்களை ஏற்றுக்கொள்றான்னா நீங்கள் செங்கோட்டையனை பின்னாடி ஒரு 25,000 பேர் கூட்டுவாங்க. எங்கே? மதுரைக்கு. ஓபிஎஸ் ஒரு 25,000 பேர் கூட்டுவாங்க, 50,000 ஆச்சு. மன்னார்குடியிலேருந்து ஒரு 20,000 கூட்டுவாங்க, எவ்வளோ ஆச்சு? 70,000 ஆச்சு. சசிகலா ஒரு 20,000 கூட்டு, 1 லட்சம் பேரை கூட்டினா எடப்பாடி அன்னைக்கு பூரா டிவியே பார்த்துட்டு இருப்பார். என்னடா 1 லட்சம் பேரை கூட்டி விட்டானுங்கள. அடுத்த நாள் காலையில் தூதுவர்களை அனுப்பிடுவார். உங்களுக்கு பின்னாடி 250 பேர் கூட ஒருத்தர் வரமாட்டாங்கிறானே. ஆளுக்கு 250 பேர் கூட திரட்ட முடியாத நிலைமைனாலதான் உங்களை எடப்பாடி ஒரு பொருட்டாகவே பார்ப்பதில்லை. இப்ப செங்கோட்டையன் பதவிகள் மட்டும்தான் பறிக்கப்பட்டிருக்கிறது, வேற ஏதேனும் அவருக்கு சிக்கல்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி ஏதேனும் அதாவது எடப்பாடி அவரையெல்லாம் ஒரு பொருட்டாவே பார்க்கல. உள்ளூர்ல இருக்கிற கட்சிக்காரன் அவர் வீட்டுக்கு போறது இல்லை, நீக்கம் அந்த மாதிரி கூட தேவையே இல்லை. அவர் அதிமுக உரிமை கொண்டாடுவார்ல, அவரும் கொண்டு சசிகலா இன்னும் கொடிய கழட்டவே இல்லையே. ஆமா, சசிகலா கொடிய கழட்டவே. இதெல்லாம் அம்மா கொடியா, நான் அப்படி கழட்டவே மாட்டேன். எனக்கு அது உடம்புல ஒட்டி இருக்கிற உயிர் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ரைட்டு. சாதாரணமாக திருத்துறை பூண்டியில் லேகையை வித்த குடும்பம் இன்னைக்கு உலக கோடீஸ்வரர் குடும்பத்தில் ஒன்றா வந்துருச்சு. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை பல பேருக்கு அடையாளம் கொடுத்த கட்சி, பல பேரை பல ஆயிரம் கோடிகளை கொடுத்த கட்சி. ஆனால் இந்த கட்சி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எடப்பாடியினுடைய கட்டுப்பாட்டுக்கு போனதுக்கு பிறகு எடப்பாடியை ஒரு அதிமுகவுடைய காப்பரணாக மக்கள் ஏற்றுக்கொண்டான். ஸோ செங்கோட்டையனை கண்டுக்க மாட்டார். இப்போ செங்கோட்டையனை எடப்பாடி லோக்கலாலே கண்டுக்கல, அப்புறம் எங்க போய் எடப்பாடி கண்டுக்கிறாரு? லோக்கல் அதிமுக தொண்டனே வீட்டுக்கு போறதில்லை. சரி, சிவி சண்முகத்தினுடைய திருமண விழாவில் கலந்துக்கிட்டாரு. ஆமா, அவர் கொஞ்சம் அப்புறம் ஒரு கேள்வியும் வச்சாங்க, நீங்க ஒருங்கிணைக்க போறோம், எல்லாரையும் ஒன்றிணைய வைக்க போறோம்னு எல்லாம் சொன்னீங்க. நான் அப்படி சொல்ல, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாரு. சரி, மறுபடியும் அவர் சாஃப்டா அணுகிறாரு போல, இபிஎஸோட நெருங்குறாருன்னு பார்த்தா இன்னைக்கு ஓபிஎஸோட சேர்ந்து பயணம் பண்றாரு. செங்கோட்டையன் அப்ப என்ன ஒரு தெளிவான முடிவு இல்லாம இருக்காரு? இல்ல, செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல் கொள்கை கோட்பாட்டுக்கான நபர் அல்ல. சார், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி சார். எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதினா இவ்வளவு இழிவா போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. கட்சி யாருங்க இருக்கு? எடப்பாடி பின்னாடியே நிக்கணும். எடப்பாடி மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு உங்களுடைய அத்தனை பராட்சகர வேலைகளை செஞ்சிருக்கணும். இல்ல, அவருக்கான ஒரு இருப்பு இல்லாம இருக்குல்ல சார். அவர் ஒரு சீனியர் லீடர். அவர் முதலமைச்சர் உட்கார வச்சிடலாமா? எடப்பாடி இறங்கிட்டு அவர் உட்கார வச்சிருவாரா? அரசியல் என்பது எப்படி ஒரு உருளை, அது வட்டம், அது சுற்றி கொண்டே இருக்கும்.
இப்போ மக்களை எடப்பாடி ஏற்றுக்கிட்டான். நீ பேச எடப்பாடியை அதிமுக ஆட்சியில் அமர்த்துவது தான் உங்களுடைய வேலையே தவிர நீங்கள் அதில் குறுக்குச்சாலும் ஓட்டக்கூடாது. எது குறுக்குச்சால்? ஓபிஎஸோடைய நிலைமை என்ன? எவ்வளவு மரியாதை, துணை முதலமைச்சர், ஒருங்கிணைப்பாளர், பிடபிள்யூ, இப்படி எத்தனை மரியாதை கொடுத்து வச்சிருந்தார். ஒரு கையெழுத்து, ஒரு அறிக்கை கையெழுத்து வாங்கறதுக்கு எங்கே பேப்பர் எடுத்து எங்கே போவான்? தேனிக்கு போவான். கருணாநிதி ஈரோடு இருக்கும்போது அறிக்கை ஆட்டு விட்டாருன்னா தேனியில் போய் கையெழுத்து வாங்கி திருப்பி அடுத்த பஸ் ஏறி வர்றதுக்குள்ள பழைய செய்தியை போய் இப்படி தானே இருந்தது. சரி, இருந்தாலும் எடப்பாடி அதை சைத்து வச்சு கொண்டு தான் இருந்தார். ஆனால் நீங்கள் தனக்கு பெரிய செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு இருப்பதாக நினைத்து கொண்டதனுடைய விளைவு தூர தூக்கி அதிமுக தொண்டனே எரிஞ்சிட்டான். எடப்பாடியில எரியல. இதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க தேவையில்லைன்றீங்க? ஆமாமா, இந்த இவங்க 3 பேரும் ஒன்னா சந்திச்சது சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். அது ஒரு நாள் செய்தி, 1 மணி நேர செய்தி. பத்திரிகையாளர்களுக்கு மாலையில இதெல்லாம் மறந்துடுவோம். அவ்வளவுதான். காலை செய்தி, மாலை மறந்துடுவோம். இதுதானே தவிர இந்த அதிமுக தொண்டர்களுக்கு எந்த தகவலும் இது போய் சேரல. இந்த 4 பேர், இப்போ 3 பேர் சேர்ந்துருக்காங்க, 4 பேர் சேர போனா சொல்றாங்க. இவர்களை எந்த அதிமுக தொண்டனோ ஒரு சீரியஸாவே எடுத்துக்கணும். காமெடியாகத்தான் எடுத்துக்கொள்ளுகிறானே தவிர சீரியஸ் எடுத்தா எடப்பாடி சீரியஸ் எடுத்துருவார். சரி, இவர்களுக்கு பெரிய கூட்டம் கூடுது, இவர்களுக்கு பின்னாடி பல மாவட்ட செயலாளர் போறான், ஒன்றியம், நகரம், கிளை எல்லாம் இவர்கள் சொல்லுவதை கேட்கிறாங்கன்னு எடப்பாடி சீரியஸ் ஆயிடுவார். ஆனால் இவர்களை எந்த அதிமுக தொண்டனோ, எந்த கிளை செயலாளரோ, வட்டமோ, ஒன்றியமோ, நகரமோ யாரு திரும்பி கூட பார்க்கல. அப்போ உங்களுடைய செல்வாக்கு, உங்களுக்கான ஆதரவாளர்கள் வட்டத்தோடு முடிந்து போனதை தவிர அதை தாண்டி உங்களால் அதிமுக தொண்டனை ஈர்க்கக்கூடிய, அதிமுக தொண்டனை உங்களை நாடக்கூடிய எந்த செல்வாக்கும் உங்களிடம் இல்லை. அதாவது குலச்செல்லையான்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவரு தான் நீங்கள் மிகப்பெரிய இந்த திராவிட இயக்கத்தினுடைய தூணே அவர் தான். கருணாநிதி எதிர்த்து அரசியல் நிற்கிறார். எம்ஜிஆருக்கு இன்ஸ்பிரேஷன் அவர் தான். அண்ணா மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி, என்ன பேரு? குலச்செல்லையான். சீட்டு கொடுக்கல, கருணாநிதி சீட்டு கொடுக்கல, சுயேட்சைன்னு ஜெயிச்சிட்டார். எங்க அந்த அறந்தாங்கி பேராவூர்னி பக்கம் கருணாநிதி எதிர்த்து சுயேட்சை ஜெயிச்சிட்டார். அப்போ செல்வாக்கு இருக்கா இல்லையா? ஓபிஎஸ் ஜெயிச்சியா? டிடிவி ஜெயிச்சியா? செங்கோட்டையும் ஜெயிக்க முடியாது, சசிகலா ஜெயிக்க முடியாது. குலச்செல்லையா அண்ணா மக்கள் கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா போச்சு. ஜெயிச்ச பிறகு எம்ஜிஆர் கட்சியை உடைச்சிட்டு வெளியே வராரு. கட்சியை உடைச்சி வெளியே வந்தோடனையும் எம்ஜிஆரை பார்க்க போய் சேர்ந்துக்கிறேங்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நீ நேரடியாக அதிமுகவில் சேர வேண்டாம். எம்ஜிஆர் கருணாநிதி தான் பெரிய ராஜதந்திரிக்குவாங்க. கருணாநிதியை போல 100 ராஜதந்திரிகளுக்கு சம ஒரு எம்ஜிஆர். அவர் சொல்கிறாரு, நீ நேரடியாக சேர்ந்தேன்னா என் கட்சிக்கு ஒரு சுயேட்சை எம்எல்ஏ வந்திருக்கான்னு தான் செய்தி வரும். நீ கருணாநிதி போய் சேர்ந்துக்க. கருணாநிதி அப்புறம் என்கிட்ட வா. எப்படி கருணாநிதி வந்தா என்ன செய்தி? திமுக சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவில் சேர்ந்தார், எப்படி செய்தி? இது யார் சொல்றா? எம்ஜிஆர் சொல்றாரு. கருணாநிதி எதிர்த்து வெற்றி பெற்ற அந்த குலச்செல்லையா எங்க போறாரு? கருணாநிதி போய் சேர்றாரு. ஐயா மன்னிச்சுங்க, என்ன உங்க கட்சியில் சேர்த்துங்க. இந்த குலச்செல்லையாக்கு இன்னொரு பெரிய சிறப்பு இருக்கு. அவர் குடும்பம் எங்காவது இருந்தால் அந்த அவர்களை இப்போ நினைவு கூறணும். கருணாநிதி வர்றாரு அறந்தாங்கி பேராவூர்னிக்கு, கருப்பு கொடி காட்டுவோம்ங்கிறாரு. போலீஸை விட்டு நைய புடைக்கணுங்கிறாரு கருணாநிதி. அப்போல்லாம் பெரிய அதிகாரி டிஎஸ்பி தானே. எல்லா சாலை கூட மாட்டு வண்டியாக போட்டான். மாட்டு வண்டி எத்தனை டிஎஸ்பி எத்தனை மாட்டு வண்டியை பற்றிட்டு ஓட்டுவார்? போயா சேலை கட்டிட்டு போயா வெளியில். யார் சொல்கிறான்? முதலமைச்சர் அந்த டிஎஸ்பி சொல்கிறார். ஒரு கூட்டம் நடக்குது. கூட்டத்தில் கருப்பு கொடி காட்டுவோம் கருணாநிதிக்குன்னு சொல்கிறார் குலச்செல்லையா. போலீஸை விட்டு எவனாவது கருப்பு கொடியோடு வந்தால் பஞ்சாப் கட்டிருட்டார்.
பஞ்சாப் பண்ண போலீஸ் தெரியுமா? ம். அப்போ குலச்செல்லையா என்ன பண்ணிட்டாரு, கருப்பு கொடி கருணாநிதிக்கு முன்னாடி நான் கருப்பு கொடி காட்டியே தீருவேன். எப்படி ஆளா இருந்திருக்கான் பாருங்க அரசியல். கூட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய புளிய மரத்திலிருந்து கருப்பு கொடியோட கருணாநிதி மேடையில குதிக்கிறார், ஜங்குன்னு குதிக்கிறார். கருணாநிதி மிரண்டு போயிட்டார். குதிச்சால் யாரு? குலச்செல்லையா. யார்? என்ன பதவி? சட்டமன்ற உறுப்பினர். சரி. எம்எல்ஏ. கற்பனை பண்ணு சார், அப்படிலாம் நடக்குமான்னு. கூட்டம் கலைஞ்சு தெரிச்சு ஓடுது. கூட்டம் நடக்கிறதுக்கு முந்தைய மரத்திலே உட்காந்துட்டார். கூட்டம் நடப்பதற்கு முன்பே இல்ல மக்கள் தலைவர் எப்படி இருந்திருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு பின்னாடி எந்த மக்களும் வரலையா? யாரு? செங்கோட்டையும், ஓபிஎஸ், டிடிவி கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு சார், கட்சி இருக்கு. இல்ல எத்தனை டார்ச் லைட் இருக்கு? டார்ச் லைட்டே காணாம. அது டார்ச் லைட் கமல் சார். இல்ல டார்ச் லைட்டே காணாம. குக்கர். இல்ல குக்கர்ல கேஸே வரலையே, விசிலே வரலையே. எத்தனை தேர்தலை சந்திச்சு 4%, 8% வந்துதா? ஆர்கே நகர்ல ஜெயிச்சாரு. ஆர்கே நகர் 20 ரூபா கொடுத்து அது பக்கமே போக முடியல. கேதன் தேசாய் 100 கோடி ரூபா செலவு பண்ணார். தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் விஜய் பாஸ்கர் எவ்வளோ செலவு பண்ணாரு? 100 கோடி ரூபா செலவு பண்ணார். அப்போ நீங்கெல்லாம் மக்கள் தலைவராக போற்றப்படவில்லை. நீ இப்போ மறுபடியும் ஜெயிச்சு எம்எல்ஏ உள்ள போயிருக்கணுமா இல்லையா? உள்ள போக முடியலையே. ஏன் போக முடியல? குலச்செல்லையா சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதிக்கு முன்னாடி குதிச்சார். மரத்தில் முதல் நாள் ஏறி உட்காந்துட்டார். நைட்டு கூட்டம் போனதுக்கு முந்தைய. அதன் பிறகு என்ன பண்ணார்? நேராக எம்ஜிஆர் கட்சிக்கு போனார். திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் விலகல், அதிமுக இணைந்தார் செய். கருணாநிதி தலையில் கை வச்சு, நான் தான் ராஜேந்திரனா, என்னை விட ராஜேந்திரி இந்த எம்ஜிஆர், இவனை ஏன் என்கிட்ட அனுப்பி ஒரு மாதம் இருந்து திருப்பி அங்கே போய் சேர்ந்துட்டானேன்னு. இப்படியெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் செல்வாக்கோடு இருந்திருக்கான். மக்கள் செல்வாக்கோடு. தாமரக்கணி. ஸோ இவங்க மக்கள் தலைவர் இல்லை. மக்கள்கிட்ட கொடுப்போம் சார், என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.